வணக்கம். ஏற்கனவே என் வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கமெண்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதாவது இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு திமுகவுக்கு ஏன் இந்த அதிர்ச்சி தோல்வி. இன்று திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம், அதனுடைய நிர்வாகிகள் கூட்டம் எல்லாம் சென்னையில் நடந்திருக்கு. அப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்தெந்த மாவட்டத்தில் எந்த தொகுதியில் தோற்றுமோ அந்த தொகுதியில் ஏன் தோற்றோன்ட்டு காரணத்தை தெரிஞ்சு ஒரு அறிக்கையாக தலைமைக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர், அவங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். சரி, இருக்கட்டும். அவங்க கட்சி அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இதில் பேச போகிறோம். திமுக ஏன் தோற்றது, அது அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ 1949 திமுக ஆரம்பித்தாங்க. பேரறிஞர் CN அண்ணாதுரை அவர்கள் அதனுடைய தலைவராக இருந்தாங்க. அப்போ அவங்கள யாருக்கா தெரிஞ்சிருக்குமா? தமிழ்நாடு முழுக்க அண்ணாதுரைன்னா யாருன்னு தெரிஞ்சிருக்குமா? எப்படி தெரியும்? அவரு தெரிஞ்சிக்க வாய்ப்பில்லை. ஸோ அவரை தமிழகம் முழுக்க அண்ணாதுரைனா யாரு அப்படின்னு தெரியப்படுத்தணும்னா அவங்களுக்கு இருந்த சில வழிகள், திண்ணை கூட்டம், அதுக்கடுத்த தெருமுனை கூட்டம், அதுக்கடுத்தால பெரிய மாநாடு, இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணும்போது இப்போ ஒரு இடத்துல அண்ணாதுரை பேசுகிறாருன்னா அந்த பக்கம் ஜனங்க கூடுவாங்க. கூடி, ஏன்னா அந்த காலத்தில் பொழுதுபோக்கு கிடையாது. வேலைக்கு போவான், சாயந்தரம் வந்து சினிமா போகணும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எங்கேயாவது பொதுக்கூட்டத்தில் போய் உட்காந்துருவாங்க. அந்த பொதுக்கூட்டம் விடிய நடக்கும். அப்படி அண்ணாதுரை அவர்கள் பேசும்போது அந்த பேச்சை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு ஈர்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி பேசுகிறாரு, இவ்வளோ அருமையாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஈர்ப்பு கிடைச்சோடனே அண்ணாதுரை மேலே ஒரு கவனம் அண்ணாதுரையை தன் தலைவராக ஏற்றுக்குவான். அதுக்கப்புறமா அவங்க திராவிட கட்சியிலேருந்து வந்தவங்க திமுக ஆரம்பிச்சிருக்காங்க. திமுகவுக்கு என்னென்ன கொள்கை அப்படிங்கிறத பட்டி தொட்டி எல்லா பக்கமும் அவங்க விலைக்கு சொல்லும்போது, அந்த கொள்கைக்கு ஒரு ஆபத்து வரும்போது அதுக்கு எதிர்த்து எப்படி நிற்கிறாங்கங்கிறது பார்க்கும்போது அவங்க அந்த தலைவர் மேலே ஈர்ப்பு அதிகமாயிரும். அதுக்கடுத்தல அவங்க என்ன செஞ்சாங்க, சரி அண்ணாதுரை சார் அவங்க இளைஞர்களை கட்சிக்குள்ளே கொண்டாடணும். அப்போ அவங்களுக்கு இந்த திராவிட கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மீடியா கிடையாது, டிவி கிடையாது, ஒன்லி பேப்பர். அதுக்கடுத்தல வானொலி கூட இருந்துதான் தெரியாது. வானொலி நிகழ்ச்சிகள் இருந்திருக்கும், அதில் செய்தியில் வந்தால் பெரிய விஷயம். ஏன்னா அந்த காலத்தில் வானொலி செய்தி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அப்போ இவங்க அந்த இளைஞர்களை எப்படி கட்சிக்குள்ளே கொண்டு வரணும், படித்த இளைஞர்கள் கட்சிக்குள்ளே வரணும், வந்தால் அந்த கட்சிக்கு அது ரொம்ப பலம் பெற்றதாக இருக்குன்னு கருதி என்ன செஞ்சாங்கன்னா, மாணவர் அணின்னு உருவாக்கி அதை காலேஜ் அந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துலலாம், பெரிய பெரிய படிக்கிற இடத்துலலாம் மாணவர் அணி உருவாக்கி அங்கே மீட்டிங் போட்டு அதில் இந்த திமுகவுடைய கொள்கைகளை பேசும்போது அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டு மாணவர்கள் எல்லாம் திமுகவில் சேர்ந்தாங்க. அதுக்கு அடுத்தல அவங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க கொள்கைக்கு ஆபத்து வருதுல, இந்தி எதிர்ப்பு போராட்டம். இந்தியை திணிச்சாங்க. இந்தி உள்ள வந்தால் தமிழுக்கு ஆபத்து அப்படிங்கிறத விலைக்கு சொன்ன உடனே இந்த மாணவர்கள்லாம் கொதிச்செழுந்தாங்க, தீக்குளிச்சாங்க. ஒரே தமிழ்நாடு முழுக்க இளைஞர்கள் திமுக பக்கம் நின்னாங்க. அப்போ அந்த மாணவர்கிட்ட கரெக்டாக போய் இவங்க மெசேஜை கொடுத்து அந்த மாணவர் படையை திரட்டி வச்சிருந்தாங்க. இப்போ திமுக 1967 ஆட்சிக்கு வந்துருச்சு. எப்படி வந்ததுன்னா, அந்த கொள்கையான போராட்டங்களும் மாணவர் படைகள் எல்லாமே சேர்ந்து அண்ணாதுரையை சிஎம்மாக ஆக்கி விட்டது. சரி, இப்போ அதுக்கு 18 வருஷம் கால அவகாசம் ஏற்பட்டது. 18 வருஷம். அப்போ எம்ஜிஆரும் திமுகவில் இருக்கிறாங்க. எம்ஜிஆருடைய அந்த சினிமா புகழ் அவங்களுக்கு அண்ணாதுரை நல்லா அவரை யூஸ் பண்ணி பட்டி தொட்டி எங்கும் திமுகவில் சில உதவிகள் செய்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் 1972 டிஎம்கே விட்டு விலக்கிடுறாங்க. அவர் 1977 ஆட்சியை பிடிச்சிடுறாரு. 5 வருஷத்தில் பிடிக்கிறார்.
அண்ணாதுரை அவர்கள் கட்சி ஆரம்பித்து 18 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து 5 வருஷத்தில் பிடிச்சிடுறாங்க. எப்படி? அதுதான் எம்ஜிஆருக்கு வந்து அண்ணாதுரை மாதிரி அவரை பிரபலப்படுத்துறதுக்கு ஒரு மேடை, பேச்சு மேடை, அதே மாதிரி திண்ணை கூட்டங்கள், திருமண கூட்டங்கள்லாம் தேவையில்லை. ஏன்னா சினிமாங்கிற ஒரு மீடியா அவர்கிட்ட இருந்ததுனால பட்டி தொட்டி எங்கும் அவருடைய முகம் தெரியும். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா 3 பேர் எம்ஜிஆருடைய ரசிகராக இருப்பாங்க. அவங்க வந்து தன்னுடைய கனவுகளை என்னென்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரி அவர் சினிமாவில் வரும்போது அவர்கிட்ட அஃபெக்ஷன் ஆயிடுறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக அவர் ஆட்சியை பிடிச்சிட்டார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வரும், இப்போ இந்த காலத்துக்கு வரும். விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார். டிஎம்க ஆட்சியில் இருக்குது. விஜய் அவர்கள் வந்து 2 வருஷம் ஆச்சு. கட்சிக்கு ஒரு அமைப்போ கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் முகத்தை வச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு. எப்படி வந்தது? இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. அங்கங்கே பொதுக்கூட்டம், விக்கிரவாண்டியில் பொதுக்கூட்டம் போடுறாரு. அவங்க கட்சி கொள்கை அப்படின்னு பார்த்தா பெரியார் அவங்க படம் வச்சு இவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதுதான் எங்கள் கொள்கைன்னு சொல்லிட்டு ஒரேடியாக சொல்லிட்டாங்க. பிஜேபி நாங்கள் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம், திமுக தான் எங்களுக்கு எதிரின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி கட்சி போட்டு அங்கங்கே நடத்துகிறாங்க. இப்போ திமுக என்ன நினைக்குது? கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார், சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தார், விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார். இவங்கெல்லாம் எப்படி ஓட்டை பிரித்தாங்களோ அதே மாதிரி இவர் கூட கொஞ்சம் ஓட்டை பிரித்து அப்படியே போயிடுவார். அப்படி தான் நினச்சாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்படி தான் நடந்தது. ஆனால் விஜய்க்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சது கரூர். அந்த கரூரில் 41 பேர் இறந்தாங்க பார்த்தீங்களா கூட்ட நெரிசலில். அது வந்து இந்தியாவில் இருக்கிற இங்கிலீஷ் மீடியா, இந்தியாவில் இருக்கிற ஹிந்தி மீடியா, இந்தியாவில் இருக்கிற பல மீடியாக்கள் கரூரை நோக்கி பேசின. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மீடியாவும் கரூரை பற்றியே பேசின. ஏன்னா எம்ஜிஆர் கூட அப்போ கிடையாது, ஜெயலலிதாவுக்கு கிடையாது, கலைஞருக்கு கிடையாது. இவ்வளோ கூட்டம் வந்தும் யாரும் நெரிசலில் சாகலை. ஆனால் விஜய் ஒரு தனி ஆளுக்கு இவ்வளோ கூட்டம் வந்தது. அதில் நெரிசலில் 41 பேர் செத்துருக்காங்களா? அப்போ அவ்வளோ பெரிய ஆளா விஜய் அப்படின்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி கொடுத்தது. அந்த இறந்த குடும்பத்தில் கூட விஜய் யாருமே திட்டலை. ஆனால் ஒரு விஷயம் நடந்தது. இதுக்கு காரணம் திமுக தான் சொல்லி அந்த விஜய் கட்சிக்காரங்க ஒரு அப்படியே டேர்ன் பண்ணி விட்டாங்க. விஜய் அந்த பழியை டிஎம்கே மேலே போட்டு விட்டாங்க. இது என்ன ஆச்சு? தமிழ்நாடுல எல்லாரும் செஞ்சுருப்பாங்களோ, அவங்க செஞ்சுருப்பாங்கப்பா, அங்கே கூட்டம் போட்டாங்க, இங்கே கூட்டம் போட்டாங்க, அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே மட்டும் இதாச்சுன்னு சொல்லி இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விஜய் ரசிகர்களுக்கு வந்து அது வரைக்கும் சரி ஒரு 10 தொகுதி 15 தொகுதி எதிர்க்கட்சியா வந்தால் போதும்னு அப்படி தான் பேசிகிட்டு இருந்தவங்களுக்கு திமுக மேலே ஒரு வேகம். இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நம்ம தலைவருக்கு கிட்ட பிறகு உண்டு பண்ணிட்டாங்க, அவங்கள ஆட்சியில் இருக்கக்கூடாதுங்க, அந்த வேகத்தை அவங்க உண்டாக்கி விட்டுச்சு. அந்த வேகம் எப்படி பரவிச்சுன்னா, நம்ம தலைவருக்கு இவ்வளோ பெரிய கெட்ட பிறகு உண்டு பண்ணிச்சு திமுக, இது சும்மா விடக்கூடாது, இவங்கள மேலே ஆட்சி விட்டு இறக்கணும் அப்படின்ட்டு ஒரு வேகம். அந்த போர்க்களத்துக்கு போகிற போர் வீரர்கள் வந்து நல்ல வேகமாக இருந்தாங்கன்னா ஆக்ரோஷம் வந்தோன்னா வெற்றி அவங்கள தானாக தேடி வரும். அந்தளவுக்கு வேகத்தை உண்டு பண்ணிச்சு. அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஆயுதம் என்னது தெரியுமா? இந்த செல்ஃபோன் தான். இந்த செல்ஃபோன் தான் சோசியல் மீடியாங்கிற முறையில் திமுகவை வென்றது. என்ன எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ இந்த செல்ஃபோனில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏதோ தட்டுவேன், ஏதோ பண்ணுவேன். ஆனால் ஒரு 10 வயசு குழந்தை நம்ம வீட்டில் கொடுத்து பாருங்கள், டக்குன்னு தட்டி ஒரு ஷார்ட் வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணி விட்ரும். அதுக்கு எல்லாமே அத்துப்படி. அந்த அவங்களுடைய மூளை அந்த மாதிரி, அவங்க பிறகுலேருந்து இதை வாட்ச் பண்ணுறாங்க, பழகுறாங்கனால அதில் செட் ஆகிடும் மைண்டு. இப்போ விஜய்கிட்ட இருக்கிற ஃபேன்ஸ்லாம் அவங்க தான். 10 வயசு குழந்தையும் ஒரு ஃபேன்ஸ் இருக்குது, 4 வயசுலேயும் இருக்குது, பெரிய வாலிப பசங்களும் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? கரூர் மேட்டரை நல்லா பப்ளிசிட்டி பண்ணாங்க. டக்கு 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 டக்குன்னு இந்த மாதிரி பண்ணிச்சு, திமுக எப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சுன்னு ஃபுல்லாக தமிழ்நாடு முழுக்க அனுப்புனாங்க. ஷார்ட் மெசேஜு, ஷார்ட் வீடியோ எல்லாமே. அது நல்லா ரீச் ஆச்சு. இப்போ திமுக அதுக்கு அகைன்ஸ்டாக பண்ணால் கூட, திமுக ஒரு 100 வீடியோ போடுதுன்னா இவங்க ஆயிரக்கணக்கான வீடியோ. ஏன்னா இவங்களுக்கு ஐடி விங்கே அவங்க தான், பசங்க தான். திமுக ஐடி விங்குன்னு தனியாக ஒரு ரூம் வச்சு அதில் இருந்து அவங்க இது பண்ணணும்.
அவங்க 100 வீடியோ அனுப்புனா இவன் ஆயிரக்கணக்கான வீடியோ, அந்த ஆயிரக்கணக்கான வீடியோ வந்து உள்ளும்போது இந்த 100 வீடியோ ஸ்மெச் ஆயிரும். அவன் பப்ளிக் நல்லா ரீச் ஆயிடுச்சு. அப்போ தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வரைக்கும் திமுக, அதிமுக மாற்றா ஒரு வலிமையான ஆள் வரல. இவன் தான் வலிமையான ஆளு. இவ்வளோ சப்போர்ட்டா வீட்டில் போனா பசங்க விஜய் பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பெரியவங்க ஆபீஸ்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த குழந்தைங்க இவங்க தான் படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, ஒரு ஐடி கம்பெனிக்கு போறாங்க, இன்ஜினியரிங் கம்பெனிக்கு போறாங்க. மாறி மாறி இவங்க எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகி போறாங்க. இவங்க எப்படி வளர்றாங்கன்னா விஜய் ரசிகர், அஜித் ரசிகர் அப்படின்னு வளர்ந்து வராங்க. ஏன்னா ஜெனரேஷன் மாறுது. எம்ஜிஆர், சிவாஜி அண்டு ரஜினி, கமல், அடுத்தல அஜித், விஜய் இப்படி மாறி வரும்போது இவங்க பயணம் இப்படி தொடர்ந்து வருது. எப்படி அன்னைக்கு அண்ணாதுரை அவர்கள் வந்து மாணவர் அணி மூலமாக இந்த இளைஞர்களை காலேஜில் போய் பேசி திமுக பக்கம் கொண்டு வந்தாரோ, திமுகவுடைய செயல் திட்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி திமுக பக்கம் ஈர்த்தாரோ, அந்த முறையை இந்த கால ஜெனரேஷனுக்கு திமுக எப்படி தமிழ்நாட்டுக்கு பாடுபட்டது, திமுக வரலாறு ஏன் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இப்போ ஐடி கம்பெனியில் போய் 1,00,000 ரூபா சம்பளம், 50,000 சம்பளம் எல்லாம் செய்கிறாங்கல்ல, வாங்குறாங்கல்ல, இவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தது யாரு? டைட்டில் பார்க் கட்டினாங்க, நிறைய ஐடி கம்பெனி உள்ள கொண்டு வந்தாங்க, இன்ஜினியரிங் கம்பெனி, உற்பத்தி கம்பெனி நிறைய கொண்டு வந்தது எல்லாம் திமுக தான். இவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்ததே இதுதான். இது அவனுக்கு தெரிஞ்சதா தெரியாமல் போச்சா தெரியல. இதை கரெக்டாக திமுக அவங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கணும். அதுக்கான விஷயங்களை முன்னெடுத்திருக்கணும். அதுக்கு காலேஜில் மாணவர்கள் மூலமாக ஒவ்வொரு ரீதியாக அவங்க கூட பேசி இந்த அமைப்பை பலப்படுத்தியிருந்ததுன்னா இவ்வளோ சேதாரம் வந்திருக்காது. இவங்க இதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் ரசிகர் மன்றம் என்ற முறையில் இவங்க அப்படியே படித்து மேலே வந்ததுனால, அவன் டாக்டர் படிச்சிருந்தா கூட விஜய் ரசிகர் தலைவர் தான் ஓட்டு போடுவேன்ட்டு அப்படி மாறினது தான் இந்த எலெக்ஷன். அதுக்கப்புறம் இவங்க கேன்வஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ என் கடையில் நான் வேலை செய்கிற இடத்துல பக்கத்தில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு. அங்கே பக்கத்தில் போய் அவங்ககிட்ட போய் ஒருத்தன் பர்ச்சேஸ் பண்ண போனான் ஒருத்தன். ஆனால் அந்த தடவை விஜய் ஓட்டு போடுங்கப்பா. எதுக்குப்பா? ஒரு மாற்றம் வேணும். என்ன மாற்றம்? எல்லாத்துலையும் மாற்றம் அவர் கேட்டிருக்கிறாரு. அப்போ கல்வியில் முதலிடம், தொழிலில் முதலிடம், அதே மாதிரி பொருளாதாரத்தில் முதலிடம், எல்லாத்துலையும் முதலிடம் இருக்கும். அப்புறம் எதுக்குப்பா மாற்றம் அப்படின்னா, இல்லைண்ணா 40 வருஷம் 2 பேரும் ஆண்டுட்டாங்க, அந்த மாற்றம் வேணும்னா அப்படின்னு ஒரு இதாக கேட்குறான். அப்போ அவன் வந்து எப்படி அவனுடைய அம்மா அப்பா ஓட்டை விட்டுருப்பான், அவன் அக்கா தங்கச்சி ஓட்டை விட்டுருப்பான், அவன் சுற்றத்தார் ஓட்டை விட்டுருப்பான், நண்பர் ஓட்டை எப்படி விட்டுருப்பான், எல்லாத்தையும் கேன்வஸ் பண்ணியிருப்பான்ல. அதே மாதிரி தான். அதாவது அவங்க கட்சிக்காரங்க சொன்னாங்க, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு ஓட்டு இருக்குது, விஜய் ரசிகர் இருக்கிறான், அவன் ஓட்டு போட்டாலே இத்தனை கோடி வரும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியே அவங்க தேர்தலில் நின்னாங்க. அதே அந்த ஒரு ஓட்டு 5 ஓட்டு 6 ஓட்டாக உருவாக்குச்சு. இதில் தான் திமுகவுக்கு இருந்த வாக்கு வங்கி சேதாரம் ஆச்சு. அதுக்கு அடுத்தல மைனாரிட்டி, முஸ்லீம், கிறிஸ்டின் இவங்கெல்லாம் யாருக்கு போடுவாங்க? மோஸ்ட்லி 80% திமுக தான் போடுவாங்க. ஆனால் இந்த தடவை என்ன ஆச்சு? கிறிஸ்டின்ஸ் ஓட்டு. உதாரணம் சொல்கிறேன், விஜய் எங்கே நிற்கிறாரு? பெரம்பூரில் நிற்கிறாரு. பெரம்பூரில் யார் இருக்கா? ஆங்கிலோ இண்டியன் கிறிஸ்டின்ஸ் அதிகமாக இருக்காங்க. அவங்கள நம்பி தான் அங்கே நிற்கிறாரு. அவங்க எல்லாம் நம்ம ஆளு அப்படின்னு சொல்லி அவங்க ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா பக்கம் கிறிஸ்தவ ஓட்டு நிறையா வந்துச்சு. அதே மாதிரி முஸ்லீமில் யங்ஸ்டர்ஸ் பொண்ணுங்க எல்லாம் ரசிகர் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. இதுவும் திமுக மைனஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஓட்டுக்கு முதல் நாள் நான் ஊரில் தான் இருக்கிறேன். வீடியோ வைரலாகி வருது. இந்த மாதிரி நாங்களாம் விஜய் ஓட்டு போட போகிறோம், விஜய் எனக்கு அண்ணா ஓட்டு போட போகிறோம், எங்களுக்கு பஸ்ஸே விடலை, நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் காத்து கிடக்குறோம், ஐயோ ஊன்னு சொல்லி கதறல், ஒரே கூட்டம். அங்கே பார்த்தா ஷார்ட் வீடி சருன்னு வருது. அதுக்கு இல்லைங்க பஸ்ஸில் கரெக்டாக தான் போகுது, இங்கே இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு டேம் சைடு எந்த வீடியோவும் கிடையாது வருது. எல்லாம் பார்க்குறவங்களாம் நாளைக்கு காலையில் ஓட்டு போட போகிறாங்க. அந்த பையன் தான் வந்துட்டு போட்டுமே, விஜய் பையன், இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க? இவங்களுக்கு இவெல்லாம் ரொம்பலாம் ஆண்டாங்களே, அதனால இவங்களுக்கு வந்து இருக்க முடியல, யாரையும் உள்ளே விட மாட்டாங்க போல். அப்போ விஜய் மேலே ஒரு பையன் இருக்குது, வந்துருவானோ அப்படின்னு சொல்லி அவங்க இந்த அது வரைக்கும் ரெட்டை மனசோட இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கு அடுத்தால எங்கள் வீட்டுக்கிட்டே மாதம் 1000 ரூபா வாங்குறாங்க. என்னம்மா யாருக்குமா ஓட்டு போட? விஜய். ஏம்மா? என் குழந்தை விஜய் தானே போட சொல்லுது, பாவம் குழந்தை ஆசை நிறைவேற்றணும், அழுது அழுவும்மா.
அதுக்கு என்னமா தெரிய போகுது, நீ ஓட்டு போட்டு யாருக்கு போட்டேன்னு யாருக்கு தெரிய போகுது, இப்போ போடுமா அப்படின்னா ஆஹா போட மாட்டேன்ச்சு. ஸோ 1000 ரூபா வாங்குறவங்களும் அப்படி தான் பண்ணாங்க. எல்லாருமே வீட்டு குழந்தைங்க, வீட்டில் பசங்க பொண்ணுங்க இவங்க எல்லாருமே ஓட்டு கேன்வஸராக இருந்தாங்க. அதனால தான் விஜய்க்கு இவ்வளோ பெரிய வெற்றி. அதுவும் சென்னை போன்ற இடங்கள் எல்லாமே, நம்ம சென்னை, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அண்டு சென்னை டிஸ்ட்ரிக்ட், செங்கல்பட்டு இவங்க எல்லாமே திமுக அடி வாங்கினதுக்கு காரணம், இந்த பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, எல்லாம் இளைஞர்கள்லாம் வேலை செய்கிறாங்க, இவங்களுக்கு திமுக என்ன செஞ்சது எப்படி செஞ்சது ஒன்றுமே தெரியாது, இந்த வேலை வாய்ப்பை நம்ம அவங்கள தான் கொடுத்தது அப்படிங்கிறது தெரியாது, அது சரியாக கொண்டு சேர்க்கல மாணவரணி மூலமாக. அதனால் இவங்க ரசிகர் என்ற முறையில் ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி திமுக விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. இப்படி தான் வெற்றி பெற்றாங்க. சரி, இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. இன்னும் நிறைய சொல்லிட்டு போனால் வீடியோ பெருசாகும். ஸோ மோஸ்ட்லி காரணம் இந்த சோசியல் மீடியா. இது மூலமாக ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க. இனி திமுக எப்படி இதை கையாள போகுதோ அது அவங்க கட்சி பொறுத்து. வணக்கம்.